இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன வசனம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 65:2. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவர் இந்த கரத்தை பிடித்துக் கொள்வர்களை நீர் வழி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் வழி நடத்து. இயேசுவை நாம் கேட்கிறோம். நல்ல ஆகும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்களுக்காக நீட்டிக் கொண்டிருக்கிறாராம்? நலமில்லாத வழியிலே நடக்கிறவர்கள், ஆனா தங்கள் சுய நினைவுகள் படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க வழியில போறாங்க, ஆனா அந்த வழி ஆண்டவர் சொல்றார், நலமில்லாத வழி. மகனே, மகளே, நீ போய்கொண்டிருக்கிற வழி சரியில்லாத வழி. நீங்க என் வசனத்தைப்படி நடக்கல, உங்க நினைவு நடந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா என் பேரை வச்சு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா கீழ்ப்படியாத ஒரு ஜனமா இருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நாள் முழுவதும் என் கைகளை நான் நீட்டினேன் என்று சொல்றார். அருமையான தெய்வம், அருமையான ஆண்டவர். பாருங்க, இப்படிப்பட்டவங்களை கூட ஒரு சிலர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. நம்ம கிட்ட எந்த ஒலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா வானத்தையும் பூமி படுத்த ஆண்டவர் அவர் சொல்றாரு, நாள் முழுவதும் இப்படி நீங்க நலமில்லாத வழியில நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சும், உங்க சுயனுடைய நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சும், தேவனுக்கு கீழ்ப்படணும்னு தெரிஞ்சும், அவருக்கு கோபம் மூட்டுகிற ஜனம் என்று தெரிஞ்சும், அவர் நாட்டின மரத்துல நீங்க அவர் கனி கொடுக்காத இருக்கிறத தெரிஞ்சும் ஆண்டவர் சொல்றார், நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். இந்த காலை வேளையில, இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நாள் முழுவதும் நீட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அந்த கரம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை சில வேத வசனத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறேன். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கரம் சத்துவம் நிறைந்தது. அந்த கரம் வல்லமை உள்ளது. அந்த கரம் என்ன செய்யுமா? சத்துவம் இல்லாத உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அது சத்துவத்தை பெருக செய்கிறது. அவர் ஆண்டவர் இருக்கிறார், ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து. உம்முடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது. உங்களுக்கு சத்துவம் இல்லாதனால, உங்க வாழ்க்கையை நீங்க மேற்கொண்டு நடத்த முடியாததுனால, நீங்க நிற்க பலன் இல்லாதனால ஆண்டவர் சொல்ற, அந்த சத்துவத்தை பெருக செய்கிறவர் நான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தான் அவருடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை இந்த பூமியிலே வெளிச்சமா இருக்கிறதாய் மாற்றும், பலமுள்ளவர்களாய் இருக்கிறதாய் மாற்றும். ஆகவே தான் பக்தன் சொல்லுகிறார், உடைய கருத்துல வல்லமை இருக்குதப்பா. அந்த வல்லமை அவர்கிட்ட இருக்க மேல அந்த வல்லமையை நமக்கும் கொடுக்கிறாராம். அந்த வல்லமையில இருக்கும்படி, அந்த வல்லமையில நடக்கும்படி, அந்த வல்லமையை கொண்டு சத்துருக்களை மேற்கொள்ளும்படி, அந்த வல்லமை சத்துருக்களுடைய காரியங்களை, கோட்டைகளை தகர்க்கும்படி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிட்ட உண்டு. 2வது காரியம் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. இந்த பூமியில ஏழை பணக்காரன் மனிதர்கள் அவர்களுக்கு ஏற்ற வசதிகளை கொடுப்பார்கள், வாய்ப்புகளை கொடுப்பார்கள், அதுக்கேற்ற அதிகாரத்தை கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி என்ன சொல்லுகிறார்? எவரையும் மேன்மைப்படுத்துவாராம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு யாரும் உதவி செய்யல, என் குடும்பத்தை தூக்கி விட முடியல, என் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியல, என் மகனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியல, என் மகன் இந்த நிலைமைக்கு போயிட்டான், என் மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என் கணவர் எப்படி இருக்கிறார், என் மனைவி எப்படி இருக்கிறாங்க, என் வேலை ஸ்தலத்துல எனக்கு இவ்வளவு நெருக்கம் இருக்குது,
எல்லாருக்கும் ப்ரொமோஷன், எனக்கு இல்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க பலவீனமாய இருக்கலாம். மற்றவங்களுக்கு முன்பாக நீங்க ஒரு அற்பமா இருக்கலாம். உற்றார் உறவினர் மத்தியில உங்க குடும்பம் ஒரு சொற்பமான குடும்பமா இருக்கலாம். எல்லாருக்கும் வசதி இருக்கலாம், உங்களுக்கு வசதி இருக்குன்னா. ஆனா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. உங்க குடும்பத்தை பலப்படுத்துவார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவார். ஒருவேளை ஊழியத்துல சோர்ந்து போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலை ஸ்தலத்துல நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறு பூச்சியை போல பலவீனப்பட்ட ஒரு பாத்திரம் போல இருக்கலாம். கர்த்தர் அது எல்லாம் பலப்படுத்துவார், உங்க வாழ்க்கையை பலப்படுத்துவார், ஊழியத்தை பலப்படுத்தார். அதெல்லாம் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆகவே அவருடைய கரம் எப்படிப்பட்டது என்றால், அவருடைய கரத்துல தத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்துல இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 144:7 வாசிக்கிறேன். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜனசிறுவாத்துக்கு என்னை விலைக்கு ரட்சியம். பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய கரத்தை நீட்டி சொல்றாரு, ஜலப்பிரவாகத்து என்னை விலைக்குங்கப்பான்னு சொல்றாரு. அப்படின்னா ஜலப்பிரவாகம் என்பது போராட்டத்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை, துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. பாருங்க, ஒரு மழை வந்துச்சுன்னா அத்தனையும் ஒரு பெருமழை எல்லாத்தையும் மாறிக்கொண்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாமே வீடோட அடிச்சுட்டு போயிடுது சில வேலையில. அப்படிப்பட்ட காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கை வரும்போது அவனால் வாழ முடியாத நிலைமைக்கு போய்விடுகிறான், வாழ முடியாத தள்ளப்பட்டு போய்கிறான். ஆகவே தான் கர்த்தருடைய கரம் நம்ம மேல நீட்டப்பட்டு இருக்குது. பக்தன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து ஜலப்பிரகத்திலிருந்து ஆண்டவன் நான் அழிந்து போகாதபடி, நான் அதில் மூழ்கிவிடாதபடிக்கு என்னை ரட்சின்னு சொல்லும் போது கர்த்தருடைய கரம் நீட்டி அந்த ஜலவந்து விலக்கி ரட்சிக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 17:7 வாசிக்கும் போது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகளில் நின்று உமது கரத்தினால் தப்பிவிட்டு ரட்சி. ஆமென். பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ, அவர்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்க கிட்ட இருந்து உமது வலது கரத்தினால தப்பிவிங்கப்பா அப்படின்று அவர் இருதயத்தினால் செல்லுகிறார். ஆண்டவர் யாரெல்லாம் அவரை நம்புறோமோ அவருடைய கரம் தாங்கி கொண்டே இருக்கிறது, தப்பித்து கொண்டே இருக்கிறது. அது தப்பிவிக்கிற ஒரு கரமா இருக்கிறது. நான்காவது நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 41:10 நாம் வாசிக்கும் போது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நீதி உள்ள கரங்க. அது எந்த ஒரு அசுத்தம் நிறைந்ததல்ல, இருள் நிறைந்ததல்ல. நம்முடைய ஆண்டவரை போல நீதி உள்ளவர்கள் யாரும் இந்த உலகத்துல மாத்திர எந்த உலகத்திலும் அவர் கிடையாது. ஏனென்றா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நீதி, மனுஷனுடைய நீதி எல்லாம் இருக்குது, இந்த உலகத்தினுடைய நீதி எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்னுடைய நீதியின் வலது கரம், அந்த கரத்துல என்ன இருக்குதான்? நீதி இருக்குதான். அந்த நீதியினால்தான் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு கர்த்தருடைய நீதியின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அது வஞ்சகம் நிறைந்தது அல்ல, அது மாயமாலம் நிறைந்தது அல்ல, அது உங்களை தள்ளிவிடுகிற ஆளுக்கேற்ற நடப்பதும் அல்ல. என் தேவன் தயவுள்ளவன். பாருங்க, ஆண்டவர் நீதி செய்கிற தெய்வம். அந்த நீதி செய்கிற தேவன் நம்முடைய வலது கரத்தினால உங்களை தாங்கி கொண்டிருக்கிறாராம். எது வரைக்கும் உங்களை தாங்குவாரு? எது வரைக்கும் உங்களை ஏந்துவார் அப்படின்னும் போது ஏசாயா 46:4 வாசிக்கும் போது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் கர்த்தர் சொல்றாரு. ஏதோ இந்த வயசுல இந்த நாட்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்க முதிர் வயதுக்கு நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அல்லேலூயா. பாருங்க, பணம் இருந்தா அந்த உலகம் நமக்கு முதிர் வயதுக்கு அடைக்கலம் கொடுக்கும். பணம் இருந்தா எல்லாத்தையும் பணம் நினைப்பாங்க, இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க. வயசானவ தானே, பாத்துக்கலாம், அப்புறம் போய் பார்க்கலாம், அவங்கள போய் அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் போலாம், அப்படி தள்ளி போகக்கூடிய காரியங்கள் இருக்கும். ஆனாதான் பக்தன் ஜெபம் பண்ணும்போது சொல்லு, ஆண்டவரே, என் முதிர் வயதிலும்
என் பலன் ஒடுங்கும் போது என்னை தள்ளிவிடாமலும் இருந்து விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பத்துக்கு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முதிர் வயதிற்கு நான் அப்படி செய்வேன், நயர்வதை மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் போல ஒருவரும் இல்லைங்க. கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னு கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நம்முடைய முதிர் வயது வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்ம ஏந்தி கொண்டே இருக்கோம், நம்மளை சுமந்து கொண்டே இருக்கோம், நம்மளை தப்பித்து கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. 5வதாக எஸ்ரா 7:9 வாசிக்கும் போது, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அல்லேலூயா. அப்படி என்றால் எருசலேம் என்பது சொல்லும்போது தேவனுடைய சபையை கொடுக்கிறது, தேவனுடைய வீடை கொடுக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்குமானால் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருவீர்கள், நேரத்தோடு வருவீர்கள், தேவனை ஆராதிக்கும்படி ஓடி வருவீர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வருவீர்கள், அவருடைய சமூகத்துல பிரசனத்துக்காக வருவீர்கள், அவருடைய மகிமைக்காக வருவீர்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்குமானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட மாட்டீங்க, குடும்பத்தோட வருவீங்க சபைக்கு. அதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவருடைய சமூகத்துல நீங்க வரும்போது அவருடைய வல்லமை நீங்க பார்க்க முடியும். 6வதாக 2 நாளாக 30:12 வாசிக்கும் போது, யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுகளும் கட்டளிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களுக்கு ஒருமனப்படுத்திற்று. அல்லேலூயா. ஊழியத்துக்கு போகும்போது ஒருமனப்படுத்தும். நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்களை ஒருமனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவருடைய கரம் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஒழித்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது அந்த இருதயம் ஒருமனப்படும். எழுந்து கட்டுவோம் வாருங்களை சொன்னது அவர்களுடைய கைகளை பலப்படுத்த கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தும். இந்த நாளிலும் தேவனுடைய ஊழியம் செய்வதற்கும் உங்களை ஒருமனப்படுத்துகிற கரம், தேவனுடைய கரம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே இந்த ஒரு மனம் யாரு செய்ய முடியும்னா கர்த்தரே செய்வார். ஆகவே ஊழியத்துக்கு அவங்க செய்யணும் இல்லை, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குன்னா நீங்கள் இணைஞ்சு போயிடுவீங்க, அவரோடு கூட சேர்ந்து செய்வீங்க. இந்த ஊழியத்தை தனியை விட மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தும் தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ஜெப கூட்டம், இரவு ஜெபம் எது வந்தாலும் இணைந்து செய்யும். அது ஒருமனப்படுத்துமா தேவனுடைய கரம். அல்லேலூயா. 7வதாக யாத்திராகமம் 33:22-23 வாசிக்கும் போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மல் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு இடம் வச்சிருக்கேன், அங்க வந்திருப்பா, நீ என்னை பார்க்கணுன்றல, என் மகிமையை பார்க்கணுன்ற இல்லையா, என்னுடைய மகிமை நீ உன் கண்ணால காணணுன்ற இல்லையா, நீ வா, என் கண்மையில ஒரு வெடிப்புல உன்னை வைக்கிறேன், ஆனா உன்னை செய்வேன், என் கரத்தினால் உன்னை மூடிக்கொள்ளுவேன். ஏன் என் மகிமையை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனால் உன்னை செய்வேன், என் பின்பக்கத்தை நீ பார்ப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். தேவனோடு கூட நெருங்கிய உறவு, ஐக்கியம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு மோசே கிட்ட, என் தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அண்ணா அந்த சொல்றாரு பாருங்க, மகிமை கர்மம்லதான், மகிமை நீ பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் நீ பார்ப்ப, ஆனா அதுக்கு முன்பதாக என் தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய தயை உங்களுக்குள்ளாக வரும், குடும்பத்துக்குள்ளாக வரும், ஊழியத்துக்குள்ளாக வரும். அல்லேலூயா. 8வதாக எரேமியா 1:9 வாசிக்கும் போது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தையில் உன் வாயில வைக்கிறேன். அல்லேலூயா. கரத்தும் அவருடைய கரம் என்ன செய்யுமா, நம்முடைய வாயை தொடுமா. பாருங்க, ஏசைவனத்த நாவை தொட்ட போது அவருடைய பாவமெல்லாம் நிவர்த்தி ஆயிட்டான். ஆனா இங்கே சொல்றாரு எரேமியா திருமணத்துல, வார்த்தைகளை நம்ம வாயில வைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவர் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, உங்க வாயை தொடுகிற தெய்வம், உங்களை தொட்டு பேசுகிற தெய்வம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல வைப்பாராம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கரம் உங்கள் வாயை தொட்டு அவருடைய வார்த்தைகளை வைப்பார். 9வது எஸ்ரா 8:31 வாசிக்கும் போது, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவன் கைக்கும் எங்களை தப்பி விட்டது. பாருங்க, ஊழியத்தின் பாதையை நீங்க போகும்போது
சத்துருக்கள் வருகிறார்கள். வேலை ஸ்தலத்துல நமக்கு விரோதமா நம்ம தப்பே செய்யலைனாலும் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். வழியில வர்றாங்க, வழியில நம்மள நம்ம பதிவு இருக்கிறாங்களாம். எப்படியாவது இவங்களை அடிக்கணும், எப்படியாவது இவங்களுடைய ப்ரொமோஷனை கெடுக்கணும், இந்த குடும்பத்தை கெடுக்கணும், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், இவங்க ஒழுங்கா சபைக்கு போறாங்களே, இந்த பிள்ளை நல்லா இருக்குது, என் பிள்ளைங்க நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுவாங்க, பதிவிருப்பாங்களாம் சத்துருக்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன பண்றாரு, தப்பு வைக்கிறார். சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவன் கைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஊழியத்தையும் கர்த்தர் தப்பி வைக்கிறா இருக்கிறார். சுவிசேஷ ஊழியத்திலே வேலைக்காக நீங்க போகும்போதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை வழியில இருக்கிற சத்துரு கைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கும். 10வதாக எஸ்றா 7:6 வாசிக்கும் போது அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தனால் அவன் கேட்டவையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர். பாருங்க, நீங்க எதை கேட்டாலும் அவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. யோவான் 14:11 என்ன மாத்திரம் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. மத்தேயு 21:24 சொல்றது, மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை நீங்க எல்லாம் கேட்கல அதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தாங்க நம்ம வச்சிருக்காரு. அதனால நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அடுத்தபடி யோசுவா 4:23 வாசிக்கும் போது, பூமி சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்திருந்து அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. இதுதான் நம்ம செய்யணும். கர்த்தருடைய பலத்த கரம் இந்த பூமிக்கு காண்பிக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு நாளைக்கு மாத்திரம் பயபக்தியா நடந்து போவதில்லை. அங்க சொல்லுது, நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க ஊழியத்துக்கு கர்த்தர் தந்து ஆசீர்வாதமா நடத்துவார். ஆகவே சொல்றாரு, அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக? உங்க பாவ அடிமைத்தனத்தில் உங்களை விடுவிக்கிறதற்காக. அந்த விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய காயப்பட்ட கரம் இன்றும் இந்த கால்வில் நீட்டப்பட்டிருக்கிறது. இப்போதும் இயேசுவின் கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்களை உயர்த்துவார், அவரே உங்களை மேன்மைப்படுத்துவார், அவரே இருள் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன், 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 ஆமேன்.